வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இளம் வயதிலேயே முடி கொட்டிருச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கும், நமக்கு வயசாயிருச்சு முடி கொட்ட தான் செய்யும் அப்படின்னு கவலையில இருக்கிறவங்களுக்கும் தீர்வு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கிழவனுக்கும் குமரன் போல முடிக்கான்றதுக்கு அகத்தியர் தன்னோட குணப்பாடல் நூல்ல ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்காரு. அதை பத்தின தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பாடலையும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுல சொல்லப்பட்ட குறிப்புகளுக்கு தகுந்த மாட்டம் அந்த எண்ணெயை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்ற செய்முறை விளக்கத்தையும் பார்த்தரலாம். கையாந்தகரை சாறு 4 பழம், 2 பழம் குன்றின் மணி பருப்பு சேர்த்தரைத்து, 1 பழம் எள்ளெண்ணெய் சேர்த்து காய்ச்சி, சீலை வடிகட்டி தினம் பூசப்பா, கிழவனுக்கும் குமரன் போல் முடி காணும். இந்த பாடல் அகத்தியர் குணப்பாடம் என்ற நூல்ல இருக்குது. கிழவனுக்கே முடி முளைக்கும் போது இளம் வயதுல முடி கொட்டினவங்களுக்கு கண்டிப்பா முடி முளைக்கும். இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரிசாலை சாறு 140 கிராம், குன்றின் மணி பருப்பு 70 கிராம், நல்லெண்ணெய் 35 ml, இந்த மூணையும் சேர்த்து எண்ணெய் தயார் பண்ணி தினமும் தலைக்கு பூசிட்டு வந்தோம்னா 16 வயதுக்கு உள்ள இளைஞனுக்கு எப்படி அடர்த்தியா முடி இருக்குமோ அது போல கிழவனுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. இந்த பாடல்ல அகத்தியர் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு அந்த எண்ணெய் எப்படி தயார் பண்றது அப்படின்ற செய்முறை விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். அகத்தியரின் குறிப்புப்படி முடிக்கு தேவையான எண்ணெய் செய்யறதுக்கு அந்த பாடல்ல சொல்லப்பட்ட 3 பொருள் இதுதான். அதாவது கரிசலாங்கண்ணி, குண்டுமணி, நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய்னு சொல்லுவாங்க. குணப்பாடம் புத்தகத்துல அகத்தியரோட குறிப்புப்படி கையாந்தாரை சாறு 4 பழம்னு சொல்லப்பட்டிருக்கு. கையாந்தாரை அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணி தான். இதுல 2 ரகம் இருக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. வெள்ளை கலர் பூ பூக்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கலர் பூ பூக்குறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. வெள்ளை பூ பூக்கக்கூடிய கரிசலாங்கண்ணியா இருந்தா ரொம்ப நல்லது, அது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. அது கிடைக்காட்டினா மஞ்சளே போதும். என்கிட்ட இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். இந்த கரிசலாங்கண்ணியை ஞான மூலிகைன்னு சொல்லுவாங்க, தேக சுத்தி மூலிகைன்னு சொல்லுவாங்க, வல்லாத்தூர்ற தெய்வீக மூலிகைல இதுவும் ஒண்ணு. இதோட தமிழ் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கையாந்தகரை, கையாந்தாரை, கரப்பான், கரிசாலை என்று பல பெயர்ல சொல்லப்படுது. இதுல உள்ள சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நீர்ச்சத்து 80% இருக்கு, மாவுச்சத்து 9.2% இருக்கு, புரதச்சத்து 4.4% இருக்கு, கொழுப்பு சத்து 0.8% இருக்கு, கால்சியம்னு பாத்தீங்கன்னா 62 யூனிட் இருக்கு, இரும்பு தாதுன்னு பாத்தீங்கன்னா 8.9 யூனிட் இருக்குது, பாஸ்பரஸ் 4.62% இருக்கு. இப்ப நான் சொன்ன சத்துக்கள் எல்லாமே 100 கிராம் கரிசலாங்கண்ணில இருக்கக்கூடிய சத்துக்கள். அடுத்ததா அகத்தியர் கூறக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக எண்ணெய்க்கு தேவைப்படக்கூடிய பொருள் அகத்தியர் குறிப்புப்படி குன்றின் மணி. இந்த குன்றுமணியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே கிராமங்கள்ல குண்டுமணி, குன்றின் மணி, மனோசீலை, குன்று வித்து என்று பல பெயர்கள்னால கூறுவாங்க. இது கொடி தாவரத்துல உருவாகக்கூடியது. கவர்ச்சியான இந்த விதம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஆனா இதோட தோல் மிகவும் கனமா இருக்கிறதுனால இது அப்படியே நம்ம முழுங்கினாலும் ஒன்னும் ஆபத்து இல்லை. பழங்காலத்துல இதை தங்கத்தை அளவிட பயன்படுத்துவாங்க. அதனாலதான் மக்கள் இதை ஒரு குண்டுமணி தங்கம்னு கூட சொல்லுவாங்க. இதுல 5 வகை இருக்கு. அதாவது வெள்ளை குண்டுமணி, செம்மை குண்டுமணி, மஞ்சள் குண்டுமணி, நீல நிற குண்டுமணி, கருமை குண்டுமணின்னு. இதுல நம்ம கிட்ட இருக்கிறது செம்மையும் கொஞ்சம் வெள்ளை குண்டுமணியும் இருக்கு. இந்த 5ல எது கிடைச்சாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் எண்ணெய்க்காக. இதுல உள்ள நச்சுத்தன்மையை போக்குறதுக்காக நம்ம பால்ல சுத்தி செய்யணும். அது எப்படின்னு செய்முறை விளக்கத்துல நம்ம பாத்துக்கலாம். இப்ப அடுத்ததா தேவைப்படக்கூடிய பொருட்களை பத்தி பார்க்கலாம். அடுத்ததா தேவைப்படக்கூடிய பொருள் அகத்தியர் குறிப்புப்படி எள்ளெண்ணெய். எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது நல்லெண்ணெய் தான். எள் செடி வறண்ட பகுதியில கூட வளரக்கூடியது, அதிகப்படியான மருத்துவ குணங்களை கொண்டது. இதை பத்தி தனியா ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மூணையும் வச்சு இந்த அகத்தியர் குறிப்புப்படி தலைக்கு தைக்கக்கூடிய எண்ணெய் எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்தோம்னா, இப்ப அகத்தியரோட குறிப்புப்படி கையாந்தகரை சாறு 4 பழம் அப்படிங்கும் போது இதோட சாறு தான் நமக்கு தேவை. அதாவது கரிசலாங்கண்ணி இலையா இருக்கிறத இப்ப நம்ம சாரா எடுத்துக்குவோம். கரிசலாங்கண்ணி சாறு எவ்வளவு கிடைக்குதோ அதுல பாதி குன்றின் மணியை அரைச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு பாதி நல்லெண்ணெய் எடுத்து நம்ம தைலம் செய்யலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு சாறு பிரியலாம். இப்ப கரிசலாங்கண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்குவோம். இப்ப கரிசலாங்கண்ணியை கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்கிட்டோம். இதை வெள்ளை துணியில வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். சாறு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 250 ml கரிசலாங்கண்ணி சாறு ரெடி. இப்ப இதுக்கு பாதி 125 கிராம் குண்டுமணி எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை அரைச்சு எப்படி சுத்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். இப்ப 125 கிராம் குண்டுமணியை நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இதை இப்ப எப்படி சுத்தி செய்யணும்னா, ஒரு வெள்ளை துணியில, காட்டன் துணியில கொட்டிக்கங்க. இப்படி முடிஞ்சு எடுத்துக்கணும். இப்படி முடிஞ்சு எடுத்தோன்னா அதை நல்லா பால் எடுத்துக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் பால், நல்லா சுத்தமான பாலாக இருக்கணும். அதுக்குள்ளே போட்டு நல்லா முக்கணும்.
இப்ப காய வச்சாச்சு. 7 நிமிஷத்துல இதுல உள்ள நச்சுத்தன்மை அப்படியே வெளியாகும். உடனே எடுத்து பாலை தனியா இது தனியா பிரிச்சிடணும். அந்த பாலை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி வெளியே ஊத்திடணும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப இறக்கிக்குவோம். இதுல இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் அப்படியே பிரிஞ்சிருச்சு. இப்ப இறக்குனாதான், இதுக்கு மேல காஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த நச்சுத்தன்மை இதோடய போய் சேர்ந்துக்கும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பால்ல இருந்து அதை எடுத்துருவோம். எடுத்து தனியா ஆற வச்சிருவோம். பால் பாருங்க நல்லா நச்சுத்தன்மையோட கருப்பு கலர்ல ஆயிடுச்சு. இந்த பாலை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி வீசிடணும். இப்ப 250 ml கரிசலாங்கண்ணி சாறு ரெடி. சுத்தி செய்யப்பட்ட 125 கிராம் குண்டுமணி ரெடி. அடுத்ததா இதுக்கு பாதியான நல்லெண்ணெய் எடுத்து இதோட சேர்த்து காய வைக்கலாம். இப்ப கடாயில 65 ml நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டோம். 250 ml எடுத்து வச்ச கரிசலாங்கண்ணி ரெண்டையும் சேர்த்து காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்தி செய்யப்பட்ட 125 கிராம் குண்டுமணியை எடுத்து அதோட கலக்குறோம். இப்ப மூணையும் ஒன்னா போட்டு நல்லா காய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கொதிநிலை வர வரையும் நல்லா வேகமா எரியட்டும் அடுப்பு. அதுக்கப்புறம் சிம்ல வச்சு மிதமான சூட்ல காய வைக்கலாம். நல்ல கொதிநிலைக்கு வந்துருச்சு. இப்ப சிம்ல வச்சு எரிய விடலாம். இப்ப 30 நிமிஷமா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் தண்ணி பதம் அப்படியே தான் இருக்கு. எண்ணெய் பதத்துக்கு வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் காயட்டும். இந்த கொப்பளிக்கிறதெல்லாம் நிக்கிற வரையும் நல்லா காய விடணும். இடையில எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா காய வச்சு இப்பதான் எண்ணெய் பதத்துக்கு கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா நல்லா காஞ்சிரும். எண்ணெய் பதத்துக்கு வந்தோன்னா அப்படியே இறக்கி ஆற வச்சு வடிகட்டினதுக்கு அப்புறம் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்பதான் எண்ணெய் பதத்துக்கு வந்திருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த சீலை வடிகட்டிட்டு அதை அப்படியே தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இதை ஒரு 6 மாசம் தொடர்ச்சியா நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்ப சீலை வடிகட்டி எண்ணெய் தயாராயிருச்சு. இந்த எண்ணெயை பயன்படுத்தி வந்தாவே நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்ப இதுல நம்ம பார்த்தபடி எண்ணெயை தயார் பண்ணி தினமும் நீங்க பூசிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.